வணக்கம். கூகுள் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற சர்ச் இன்ஜின்ல பார்த்தா கிட்டத்தட்ட 90% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிற கம்பெனியா இந்த கூகுள் இருக்கு. ஆனா இந்த கூகுள் நிறுவனத்துக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பிட்டே இருக்கு. இப்ப ஐரோப்பிய நாடுகள் கூகுளுக்கு எதிராக கிளம்பியது. அதாவது கூகுளோட டாமினன்ட்டை குறைக்கணுன்றதுக்காகவும் ஐரோப்பா அவங்களோட சர்ச் இன்ஜினை உருவாக்கணுன்றதுக்காகவும் இந்த முயற்சியில இறங்கியிருக்காங்க. ஏன் நடக்குது? இதற்கான காரணம் என்ன? கூகுள் வேற என்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கூகுள் சர்ச் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மோனோபோலியாக செயல்படுறாங்க. மொபைல் தயாரிக்கிற நிறைய நிறுவனங்கள் இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் சொல்லலாம். ஆப்பிள் மாதிரி நிறுவனங்களுக்கு பல பில்லியன் டாலர் பணம் கொடுத்து டிஃபால்ட் ப்ரௌசராக கூகுளோட ப்ரௌசரை செட் பண்ணுங்கன்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்றதான் இங்கே குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு யார் சொன்னாங்கன்னு பார்த்தா யூஎஸ் ஃபெடரல் ஜட்ஜ் அமிதா மேத்தா வச்சிருக்காரு. இதில் ஆப்பிள் நிறுவனத்துக்கு மட்டுமே $20 பில்லியன் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. இது நடந்தது 2022 ஆண்டு. அந்த $20 பில்லியன் அப்படின்னா 2022 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் என்னவோ அதில் 17% இந்த $20 பில்லியன். கூகுள் என்னதான் பெரிய லெஜெண்டா இருந்தாலும் சில நாடுகளில் கூகுள் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. கூகுள் ப்ரௌசர் தடை செய்யப்பட்டு இருக்குது அப்படின்றது உண்மை. ஆனால் கூகுளோட மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஏசியாவில் தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னா, ஐரோப்பிய யூனியன் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஐரோப்பாவில் கூகுளோட டாமினன்ஸை குறைக்கணும். இனிமேல் கூகுளை எதிர்பார்த்து எதுக்காகவும் காத்துட்டு இருக்கக்கூடாது. அதோட காரணம் என்னன்னா, கூகுளுக்கு நிறையா சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. நிறைய பணத்தை நம்ம கூகுளுக்கு கொடுக்குறோம். கூகுளுக்கு கொடுக்கறதெல்லாம் அந்த ரெவன்யூலாம் அமெரிக்காவுக்கு போகுது. அதுதான் இங்கே விஷயமே. கூகுளை டாமினன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் கூகுள் அதிகமாக சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அங்கே இருக்கார். ட்ரம்ப் அங்கே இருந்தாருன்னா எல்லா நாட்டுக்காரங்களுக்குமே ஒரு பயம் வரும். அதே மாதிரி தான் ஐரோப்பாவுக்கும் ஒரு பயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூகுளில் நிறையா சர்ச் பண்ணுறோம். எல்லா விஷயத்தையும் அதில் தான் போடுறோம். டேட்டாஸ்லாம் அதில் கொடுக்குறோம். இப்போ திடீர்னு ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த டேட்டாஸ்லாம் அவங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்களோ, அந்த டேட்டாவை திரும்ப அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாமலோ, இல்லை ஏதாச்சும் அந்த டேட்டாவை தெஃப்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பெரிய சர்ச் இன்ஜினை அங்கே கொண்டு வர போகிறாங்க. இது கூகுளுக்கு இப்போ வந்திருக்கிற புதிய த்ரெட்டு. ஆனால் தலைவர் இதுக்கு முன்னாடி நிறைய அடி வாங்கியிருக்காரு. அதை பற்றி இப்போ பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம சீனா எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு. அதாவது 2010 கூகுள் சர்ச் இன்ஜினை சைனா பிளாக் பண்ணிட்டாங்க, அதாவது பேன் பண்ணிட்டாங்க. கூகுள் அமெரிக்காவோடதுன்றனால அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது எல்லாருமே கூகுளோட அகைன்ஸ்ட். 2010 கூகுளை தடைப்பட்டதுக்கப்புறம் பைடு அப்படின்னு ஒரு சர்ச் இன்ஜினையும் சோடூப் என்ற சர்ச் இன்ஜினையும் புதுசாக சீனா உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு நிலைக்கு பார்த்தீங்கன்னா 70% சீனாவில் பைடூப் தான் ஷேர் வச்சுருக்காங்க. அதாவது 2010க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீனாவில் கூகுள் அதோட ஷேர் எல்லாமே பிடிச்சி வச்சிருந்துச்சு. 36% இன்டர்நெட் ஷேர் தான் அங்கே இருந்துச்சு. மற்ற எல்லா ஷேரையும் கூகுள் தான் பிடிச்சி வச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் கொண்டு போயிருக்கு. இதனால கூகுளுக்கு 2013 பார்த்தீங்கன்னா 1.7% ஷேர் இது மூலியமாக குறைஞ்சிருக்கு. இதனால ஆல்மோஸ்ட் கூகுள் அவுட். சைனாவில் கூகுள் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் நார்த் கொரியாலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதே மாதிரி ஈரான்லேயும் முற்றிலுமாக பிளாக் பண்ணியிருக்காங்க கூகுளை. இதே மாதிரி ரஷ்யாவில் பார்சியலாக பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த வார் பிரச்சனைனால ரஷ்யாலேயும் கூகுளுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. சிரியாலையும் நிறைய இடங்களில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. கியூபாலேயும் கூகுளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வரிசைகளில் தான் அடுத்து நம்ம ஐரோப்பா. ஆனால் ஐரோப்பிய யூனியன் முற்றிலுமாக கூகுளை பேன் பண்ண போகிறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. கூகுளை பேன் பண்ணாமல் இவங்க வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இவங்களுக்காக ஒன்று தோணுது இன்னொரு சர்ச் இன்ஜின் பெருசாக மாசாக நம்ம உருவாக்கணும் அப்படின்னு. இப்படி பண்ணுறதுனால கூகுளோட டாமினண்ட்டை குறைக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா எந்த காண்டினென்ட்டில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசியா பசிபிக்கில் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இதுவே ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா 90%, அதாவது டோட்டல் பாப்புலேஷன் இருக்காங்க அதில் 90% இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. ஐரோப்பாவில் கூகுள் 90.23% எல்லாருமே கூகுள் தான் சர்ச் இன்ஜினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. பிங் வெறும் 4.something தான் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ புதுசாக இருக்கிற எக்கோ ஏசியா அப்படின்னு ஒரு சர்ச் இன்ஜின்
வெறும் 0.35% தான் சைனாவில் இன்டர்நெட் பாப்புலேஷன் வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எக்கோ ஏசியான்ற சர்ச் இன்ஜின்னா அங்கே ஒரு பெரிய சம்பவத்தை உண்டாக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ ஏசியா அப்படின்ற ஜெர்மன் கம்பெனியும் குவாண்ட் என்ற பிரான்ஸ் கம்பெனியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சர்ச் இன்ஜினை உருவாக்க போகிறாங்க. அதாவது அது ஆல்ரெடி அவங்க சர்ச் இன்ஜின் தான், ஆனால் வந்து என்னென்னா இப்போ கூகுள் அங்கே இருக்கிறதுனால அவங்களால பெருசாக அதில் வந்து எஃபெக்ட் போட முடியல, க்ரோ ஆக முடியல அப்படின்றத உண்மை. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெருசாக ஏதாச்சும் பண்ணி அமெரிக்காவை கண்டுபிடிச்ச அந்த கூகுளை வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு டாமினன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து பெருசாக ஏதோ ஒரு சர்ச் இன்ஜினை உருவாக்க போகிறாங்க. அதுக்கு பேர் வந்து EUSP, அதாவது யூரோப்பியன் சர்ச் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ கூகுளோட தாய் நிறுவனமான ஆல்ஃபாபெட் இருக்குல்ல, அந்த ஆல்ஃபாபெட் வந்து எங்கேருந்து அதிக வருமானம் வருதுன்னா அமெரிக்காவிலேருந்து தான் வருது. அதாவது $41,995 அவங்க 2013 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா EMA, அதாவது ஈரோப், மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா. இது வந்து $25,010 இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியா பசிபிக், இது வந்து $13,970 இருந்திருக்கு. இது வந்து ஆல்ஃபாபெட் கம்பெனியோட ரெவென்யூ நான் சொல்கிறது. இதில் வந்து சர்ச் இன்ஜின் மூலியமாக கிடைக்கிற லாபம் எவ்வளோன்னு நமக்கு தெரியல. இதில் எக்கோசியா CEO கிறிஸ்டியன் ஸ்க்ரால் அவர் என்ன சொல்கிறார், 2030 இந்த புதிய சர்ச் இன்ஜினோட மார்க்கெட் ஷேர் வந்து யூரோப்பில் வந்து 10% இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணி மோஸ்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளோட ஷேர் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 90% இருக்குது. இப்போ வந்து இவங்க வந்து 10% கொண்டு வரேன்னு சொல்கிறனால இப்போ இது வந்து 80% குறைய சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி கூகுள் வந்து நிறைய இடத்துல பலமாக அடி வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதில் மிகப்பெரிய காம்படிட்டர் கூகுளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPT தான். அதாவது ChatGPT என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஒரு சர்ச் இன்ஜினாகவே மாறிட்டாங்க. இப்போ ChatGPT வந்து தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி கூகுளுக்கு பதிலாக நம்ம இதுலேயே எல்லாத்தையும் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ChatGPT கொண்டு வந்துட்டாங்க. என்னதான் கூகுள் வந்து அந்த ஏஐ வந்து கொண்டு வந்தாலுமே ஆனால் வந்து ChatGPTயோட அது காம்படிட் பண்ண முடியலை. இதை யூரோப் என்ன சொல்கிறாங்கன்னா, 2ஆம் உலகப் போரில் அந்த காலத்தில் பண்ண மாஸ்டர் பிளான் மாதிரி இது ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்நெட் எரால கூகுள் மாதிரி ஒரு பெரிய சர்ச் இன்ஜினோட டாமினன்ஸை நாங்கள் வந்து குறைக்க போகிறோம். கூகுள் டாமினன்ஸை குறைக்கிறதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். எங்களுக்காக புதிய நாங்கள் சர்ச் இன்ஜினை கொண்டு வரோம். அப்படி நாங்கள் ஒரு சர்ச் இன்ஜினை உருவாக்கிட்டோம்னா நாங்கள் யார்கிட்டையும் கை கட்டி நிற்க தேவையில்லை, நாங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்போன்ற சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூரோப் வந்து எவ்வளோ பெரிய நாடு, அதில் வந்து இன்னும் வந்து அமெரிக்கா தான் வந்து அந்த சர்ச் இன்ஜினை வச்சுருக்காங்க. யூரோப்னால வந்து ஒரு பெரிய இதை கொண்டு வர முடியல. என்ன தான் வந்து எக்கோ ஏசியா, குவாண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே அவங்களால ஒரு சர்ச் இன்ஜினை வந்து கொண்டு வர முடியலை. ஏன்னா வந்து கூகுள் அங்கே இருக்குது. அதனால நம்ம இப்போ முழிச்சுக்கணும், இதை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதனால இப்போ ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் ஆட்சியில் உட்காந்தனால இப்போ யூரோப்புக்கு வந்து எவ்வளோ பெரிய த்ரெட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 2ஆம் உலகப் போரில் யூரோப் நாடு வந்து ரொம்ப அடி வாங்கிருச்சு. அப்போ வந்து அமெரிக்கா தான் வந்து அவங்களுக்கு $13 பில்லியன் கொடுத்து அவங்க எக்கனாமி திரும்ப மீண்டு வரணும் அப்படின்னு உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி யூரோப் வந்து பிரான்ஸ் நீ கொஞ்சம் கொடு, ஜெர்மனி நீ கொஞ்சம் கொடு, ஆஸ்திரேலியா நீ கொஞ்சம் கொடு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஒரு சிஸ்டம் நான் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. கூகுள் டாமினன்ஸை குறைக்கணுன்றதுக்காக ஐரோப்பிய நாடு எடுத்திருக்கிற இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.